Snapdragon 8 Elite phones back to back launch ஆயிட்டு இருக்கு. இப்போதான் OnePlus 13 பார்த்தோம், அதுக்கப்புறம் Xiaomi 15 Pro பார்த்தோம். இன்னைக்கு Honorோட flagship Magic 7 Pro பத்தி பார்க்க போறோம். ஸோ இதில் அந்த Snapdragon 8 Elite இருக்கு. பார்க்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேமரா, ஒரு பெரிய சென்சரோட ஹை ரெசல்யூஷன் டெலஃபோட்டோ கேமரா, நான் யூஸ் பண்ணதுலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அந்த மாதிரி இந்த ஃபோனில் Honor பல விஷயங்கள் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் முதல்ல நம்ம Magic 7 Pro அன்பாக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் என்னெல்லாம் Honor இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோவுக்கு போகலாம். ஸோ இதுதான் Honor Magic 7 Proவோட பாக்ஸ். நான் வாங்கியிருக்கிறது 16x12 வேரியண்ட், பேஸ் 12/256. பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா முதல் விஷயம் நம்ம பார்க்குறதே அந்த Magic 7 Pro ஃபோனை தான். நான் இந்த தடவை வாங்கியிருக்கிறது ஒயிட் வேரியண்ட். இது போக பிளாக், ப்ளூ, அப்புறம் ஒரு கிரே ஆப்ஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த தடவை அந்த கிரே தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் லுக்கிங் ஸ்கியூன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த பேக்கில் அந்த ஷேடி பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் என்னோடய ஒயிட்டும் ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த Magic 7 Pro பூட் ஆகிட்டு இருக்கு. பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பிளாக் இன்சர்ட், இதில் சிம் டூல், ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் ஃப்ராஸ்டட் ஃபினிஷில் TPU கேஸ், சாஃப்ட் கேஸ். லுக், ஃபீல் எல்லாம் ஓகே தான். அடுத்து ஒரு வெள்ளை கலர் USB Type A to Type C கேபிள், ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட. ஃபைனலாக 100 வாட் Honor சூப்பர் சார்ஜர். வயர்ட் மட்டும் இல்லை, வயர்லெஸ் சார்ஜிங்னு வரையில் கூட இங்கே 80 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்பிக்கலாக சைனீஸ் ஃப்ளாக்ஷிப்ஸில் இப்போலாம் 50 வாட்ஸ் வயர்லெஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ Honor கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இப்போ பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5850 mAh பேட்டரி இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் 8.8 mm, வெயிட் ஏறக்குறைய 225 grams. இப்போ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ்லையுமே கர்வ் ஆகுது. க்ளோஸாக பார்த்தா பேக்லேயும் அதே மாதிரி கர்வ் இருக்குது. இந்த சைட்ஸ் வந்து சாம்பர் பண்ணியிருக்காங்க அந்த எட்ஜஸில். ஸோ Magic 7 Pro கையில் நல்லா ஃபிட் ஆகுது, கம்ஃபர்டபுளாக இருக்குது பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பேக்கில் Honor ஃப்ராஸ்டட் மேட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸ் ஈஸியாக பிக்கப் ஆகாது. ஆனால் சைடில் இருக்கிற மெட்டலுக்கு பாலிஷ் கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸ் பிக்கப் பண்ணும். இந்த பேக் யூஸ்வலாக பார்க்குறதுக்கு மில்கி ஒயிட் பிளெயினாக இருக்குது. பட் லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணையில் ஒரு பேர்லிஷ் லுக் இருக்குது. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இந்த கேமரா இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஐ மீன் வித்தியாசமாக இருக்குது. ஒரு சர்க்குலர் ரவுண்டட் ரெக்டாங்கிள்குள்ளே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் அப்படியே அந்த பேக்கோட ஸ்மூத்தாக மெல்ட் ஆகுது. பர்சனலாக எனக்கு Magic 6 Proவோட கேமரா இது பெட்டராக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது ரெண்டுத்தில் எது பெட்டராக இருக்குது? ப்ளஸ் வெறும் ஒரு டிசைன் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இது ரேட் பண்ணணுன்னா, 1 to 10 ரேட் பண்ணணுன்னா என்ன ரேட் பண்ணுவீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த Honor Magic 7 Proக்கு IP68, IP69 ரேட்டிங் இருக்குது, டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் சரி, டிஸ்பிளேயும் சரி, ரெண்டுமே கை ஈரமாக இருக்கல யூஸ் பண்ண முடியும். அதுக்கு காரணம் டிஸ்பிளே கடியில் Honor ஒரு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த பிளேஸ்மெண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் வெறும் 3 ப்ரெஸ்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப லைட்டாக தொட்டாலே அக்யூரேட்டாக ஸ்கேன் பண்ணிடுது. ஸோ இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணதுலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டான, ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ஸ்கேனர்னு சொல்லலாம். இப்போ மேலே இங்கே மொக்கையா ஒரு பில் ஷேப் கட் அவுட் இருக்குல்ல, அது காரணம் இங்கே அந்த 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கூட ஒரு டைம் ஆஃப் லைட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அக்யூரேட்டான 3D ஃபேஸ் அன்லாக் கிடைக்குது. ப்ளஸ் நைட்டில் ஒரு டார்க் ரூம்லேயும் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. இப்போ ரெகுலர் செல்ஃபீஸும் நல்லா தான் இருந்துச்சு. டீடைல்டாக நேச்சுரல் ஸ்கின் டோன்ஸோட, நல்ல எட்ஜ் டிடெக்ஷனோட. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் 4K 60 ஷூட் பண்ண முடியும். இப்போ Honorரும் கொஞ்சம் AI இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்க. சில ஃபன் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எடுத்த ஷார்ட் பேஸ் பண்ணி சில ஸ்டைல்டு இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுக்கையில் கண்ணை மூட்டிங்கன்னா கண்ணு திறந்து வேறு ஏதாவது ஃபோட்டோ இருக்கிற வரைக்கும் Honor AI யூஸ் பண்ணி அந்த இமேஜில் கண்ணை திறக்க வைக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட்டில் எனக்கு ரொம்ப நேச்சுரலாக தெரியல. இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த டிஸ்பிளே ஒரு 6.8 inch OLED பேனல், 1.5K ரெசல்யூஷனோட. ஸோ பிக்சல் டென்சிட்டி 453 pixels per inch. ஸோ நல்லா ஷார்ப்பான பேனல். ப்ரொடெக்ஷனுக்கு ரைனோ கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz. இங்கே 80 LTPO டெக் இருக்கிறதுனால 1 to 120 Hz தேவைக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் வேரி பண்ணிக்க முடியுது. Honorோட பீக் பிரைட்னஸ் கிளைம் 5000 nits, பட் அது HDR இருக்குது. என்னோட டெஸ்டிங்கில் இந்த டிஸ்பிளே 800 nits அவுட்புட் பண்ணிச்சு மேனுவல் மோடில். ஆட்டோ மோடில் 1600 nits அவுட்புட் பண்ணிச்சு. ஸோ நல்லா பிரைட்டான பேனல், அவுட்டோர் யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ Honor ஐ ப்ரொடெக்ஷனுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோ லைட்டில் இந்த பேனல் 4320 Hz PWM டிம்மிங் யூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு OLED ஃப்ளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் ஒரு 80 LTPO சிங்கிள் ஸ்ட்ரைப் மோடும் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ தேவைன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த டிஸ்பிளேயோட ஸ்ட்ராங்கான ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ S24 அல்ட்ராவோட சைட் பை சைட்ஸ் ப்ளே பண்ணுறேன். நல்லா கவனிச்சு கேட்டிங்கன்னா இங்கே மேஜிக் 7 ப்ரோவில் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் S24 அல்ட்ரா ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. நீங்களே கேளுங்க. இது மியூசிக்னு மட்டும் இல்லை, வோக்கல்ஸ் டயலாக்னு வரையிலையும் கிளாரிட்டி பெட்டராக இருக்குது. திருப்பி கேளுங்க. இந்த ஸ்பீக்கர்ஸை ஏசிமெட்ரிக்காக அவங்க பொசிஷன் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபோனை எப்படி பிடிச்சிங்கனாலும் கேம்ஸ் விளையாடையில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பீக்கராவது கவர் ஆகாமல் இருக்கும். கேமிங் பற்றி பேசல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் குவால்காமோட ஃப்ளாக்ஷிப் Snapdragon 8 Eliteல ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த தடவை குவால்காம் அவங்களோட சொந்த ஒராயன் கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 8 Gen 3யோட இங்கே ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்குது. பட் இது வரைக்கும் நம்ம பார்த்த மற்ற இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் மாதிரியே இந்த மேஜிக் 7 ப்ரோவும் த்ராட்டில் ஆகுது. இப்போ இந்த 3D Max ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிடுது. ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 2 நாள் முன்னாடி நான் நைட் இந்த டெஸ்ட்டை ரன் பண்ணி விட்டுட்டு படுக்க போயிட்டேன். காலைல ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கல இந்த எரரோட கிராஷ் ஆயிருந்துச்சு. அந்த பாயிண்டில் என்னால் டெம்பரேச்சர்ஸ் செக் பண்ண முடியல. பட் அடுத்த நாள் ஒரு அப்டேட் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் மேஜிக் 7 ப்ரோவால் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, பெருசாக ஹீட்டும் ஆகலை. இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா 42 டிகிரி தான் மேக்ஸாக இருக்குது. இப்போ Xiaomi 15 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 47 டிகிரி வரைக்கும் போச்சு. பேக் நல்லாவே கூலாக இருந்துச்சு, 36 டிகிரிஸ். இங்கே தான் நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். எல்லா நம்பர்ஸும் ஓகே, பட் நடுவில் ஒரு லூப் மட்டும் பெருசாக ட்ராப் ஆச்சு. ஏன்னா இங்கே 3000 வரைக்கும் ட்ராப் ஆகிருக்கு, அடுத்த லோவர் ஸ்கோர் 4000. ஸோ இந்த ஒரு லூப்பை நம்ம ஒமிட் பண்ணோன்னா ஸ்டெபிலிட்டி 60% மேலே கிடைக்குது. சரி, இது மேபி ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட்டை திருப்பி ஓட்டி பார்த்தேன். பட் ஒரே மாதிரி தான் ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. அதே 42 டிகிரி ஆன் ஸ்க்ரீன், 36 டிகிரி பின்னாடி, 47% ஸ்டெபிலிட்டி. அந்த 8 இல்லை 9 நிமிஷம் மார்க்கில் ஒரு லூப்பில் நல்லாவே அடி வாங்குது. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி அதே 60% பெர்ஃபார்மன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. ஸோ மேபி அடுத்து இன்னொரு அப்டேட்டில் ஆனர் இதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு 60% மேலே ஸ்டெபிலிட்டி பார்க்கலான்னு நினைக்கிறேன். பட் இங்கே என்ன தான் த்ராட்லிங் இருந்தாலும் 8 Elite நல்லாவே பவர்ஃபுல்லான சிப். த்ராட்லிங்கோட கூட மோஸ்ட்டாக எல்லா கேம்ஸுமே ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ப்ளஸ் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. இப்போ இந்த சிப் கூட 12 இல்லை 16 GB LPDDR5X ரேமும் 256 512 GB இல்லை 1 TB வரைக்கும் ஃபாஸ்ட் UFS 4.0 ஸ்டோரேஜும் பேர் பண்ணியிருக்காங்க. ஆனர்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே சேட்டலைட் கனெக்டிவிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் சைனாவில். மேலே ஒரு IR பிளாஸ்டர் இருக்குது, கீழே Type-C போர்ட், இது USB 3.2 Gen 2 டிஸ்பிளே போர்ட் 1.2 சப்போர்ட்டோட. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டருக்கு இதுலேருந்து அவுட்புட் பண்ண முடியும். வெறும் மிரரிங் மட்டும் இல்லை, ஆனர் இங்கே ஆக்சுவலாக டெக்ஸ் மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மோடில் இருக்கல நீங்கள் ஃபோனை ட்ராக் பேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ஆனர் மேஜிக் 7 Pro மேஜிக் OS 9ல் ரன் ஆகிட்டு இருக்க Android 15 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். ஸோ இந்த ஸ்பெக்ஸ் இருக்கையில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை, ஃபோன் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஆனர் அவங்களோட அப்டேட் பாலிசி இந்த ஃபோனுக்கு கன்ஃபார்ம் பண்ணல. பட் மேஜிக் 6 ப்ரோக்கே 4 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 5 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ்னு கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அட்லீஸ்ட் அந்த 4+5 அப்டேட்ஸ் அது கிடைக்கும். இப்போ மேஜிக் OS 9ல் சில AI ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. நம்ம ஏற்கனவே ஃபேஸ் டியூன், ஐ ஓப்பன் அதெல்லாம் பார்த்தோம். இது போக கொஞ்சம் AI பியூட்டி ஆப்ஷன்ஸ், அப்புறம் AI இரேசர், இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸை ரிமூவ் பண்ணலாம். அது போக AI அவுட் பெயிண்டிங் இருக்குது. நீங்கள் எடுத்திருக்க இமேஜை AI ஜென்ரேஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அடுத்து AI ஸ்டைல், இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இந்த AI ஃபீச்சர்ஸ்லாம் மோஸ்ட்டாக ஆன் டிவைஸ் ப்ராசஸ் ஆகலை, எல்லாத்துக்குமே நெட்வொர்க் கனெக்ஷன் தேவைப்படுது. இது ஏன்னு எனக்கு புரியல. ஏன்னா Snapdragon 8 Elite AIக்கு டியூன் பண்ண ஒரு மேஜர் அப்கிரேட். ஸோ ஏன் ஆன் டிவைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க 8 Elite இருக்கிற ஃபோன்லங்கிறது எனக்கு புரியல. பட் ஹே, அட்லீஸ்ட் ஆனர் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சைன்இன் பண்ண சொல்ல. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண எல்லா ஃபோன்ஸ்லேயுமே AI ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணணுன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணு, சைன்இன் பண்ணு, இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவேஸ், இப்போ நம்ம ஆக்சுவலான கேமராஸ்க்கு வருவோம். பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. எங்கள் பிரைமரி 50 மெகாபிக்சல் H9000 சென்சர். இது பேசிக்காக OmniVision OV50H, ஒரு 1/1.3 இன்ச் சென்சர். ஆனருக்காக லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட ஒரு f1.4 to f2 வேரியபிள் அபெர்ச்சர் லென்ஸ் இருக்குது.
இது எனக்கு ஒரு கிமிக் மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா F1.4க்கும் F2க்கும் இந்த சைஸ் சென்சரில் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் வரப்போகிறதில்ல. இப்போ டே டைமில் பார்த்தீங்கன்னா Magic 7 Pro மோஸ்ட்டாக F2ல தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு F1.4 ஷூட் பண்ணணுன்னா நீங்கள் தான் மேனுவலாக ப்ரோ மோடில் போய் மாற்றணும். இப்போ எந்த அபர்ச்சராக இருந்தாலும் இமேஜஸ் நல்லா தான் இருக்குது. டீட்டெயில்டான இமேஜஸ், நல்ல டைனாமிக் ரேஞ்சோட. கலர்ஸ்னு பார்க்கல சேச்சுரேஷன் லைட்டாக பூஸ்டாக இருக்குது. பட் நியாயமாக சொல்லணுன்னா ஒரு நேச்சுரல் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. நான் தான் இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் வைப்ரண்ட்டில் எடுத்தேன். உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டி பிக்சர்ஸ் வேணும்னா ஆத்தென்டிக்னு ஒரு ஆப்ஷனும் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ லோ லைட்டில் யூஸ் பண்ணல Magic 7 Pro அப்பப்போ F1.4க்கு ஸ்விட்ச் ஆச்சு. யூஸ்வலாக ரொம்ப லோ லைட் சிச்சுவேஷன்ஸில் இமேஜஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஹைலைட்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் நல்ல லெவல் டீட்டெயில்ஸ் இருக்குது. நாய்ஸை மினிமலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்டரி கேமரா 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. 2.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. இது நல்லா இருந்தாலும் இந்த ஃபோனோட கேமரா ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ. இது ஒரு 200 மெகா பிக்சல் 1/1.4 இன்ச் சென்சர். ஸோ ஒரு செகண்டரி கேமராவுக்கு இது ரொம்பவே பெரிய சென்சர். இது ஒரு 3x டெலஃபோட்டோ லென்ஸோட பேராக இருக்குது, ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸ். ஸோ இந்த அளவு ரெசல்யூஷன் ப்ளஸ் ஆனரோட ப்ராசஸிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இந்த ரீச்சை நீங்களே பாருங்களேன். இது நான் இருக்கிற இடத்துல எடுத்திருக்க அல்ட்ரா வைட் ஷாட். 1x ஷாட்டை பாருங்கள், 3x, 6x. ஸோ இப்போ இன்னும் ஜூம் பண்ணி 100xக்கு போவோம். 100xல அந்த கார் நம்பர் பிளேட்டை ஷூட் பண்ண முடியுது. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. அந்த ஸ்டூடியோ ஹார்ட்கோட் போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ் Honor 200 Proவில் பார்த்ததும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஓகே. எனக்கு அந்த பர்டிகுலராக அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வீடியோன்னு வரையில் 4K 60 3 சென்சர் யூஸ் பண்ணியும் ஷூட் பண்ண முடியும். ப்ளஸ் ஆனரோட ஸ்டுடியோ மோட் இருக்கிறதுனால 10x ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கல கூட யூஸபிளான ரிசல்ட்ஸ் கிடைக்குது. சரி, இப்போ அடுத்து ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இந்த ஃபோன் 5700 யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $800 இல்லை 68,000 ரூபா. ஸோ இதுதான் Honor Magic 7 Pro பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த Honor Magic 7 Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் கைஸ், இப்போ பேக் டு பேக் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா கீழே அந்த தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் out.